குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃபரன்ஸ். இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வர போறார். அப்ப கண்டிப்பா நிறைய இடங்கள் ரிஷபம், மகரம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கும் அட்ட ஹோல் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மகரம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் எல்லாருக்குமே மிக தெரிஞ்ச மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரீஷ் ராமன் கஜகேசரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய தமிழ் ராசி பலன் வந்து வேற லெவல்ல ரீச். நாராயண எல்லாருமே பார்த்தோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்கும், தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே பார்த்தோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னாலே உங்கள் பையனுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க, ஒரு பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லதுதான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வர போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ், கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி பலன் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரு பலன் அப்படின்னாலே வந்து கல்யாணம் தான். இந்த குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்? கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், இந்த குரு பயிற்சி மட்டும் 2 விதமான நல்ல பலன்களை செய்யும். அதாவது கடகத்துக்கு குரு வந்து உச்சம் அடையுது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் போறார். அப்போ அட்ட ஹோல் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மகரம் அக்டோபர் மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள்ல சிம்மம், தனுசு, மேஷம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்கும் நல்லது நடக்கும். அப்போ 8 ராசிகளுக்கு இந்த ஆண்டு, அதாவது இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆண்டுக்குள்ளே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்குது. கல்யாணம் அப்படின்னாலே இப்போ நிறைய பேர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த லவ் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த குரு பயிற்சி பலனால? குரு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நல்லதுலேயும் ஒரு கெட்டது, பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸுங்கிற மாதிரி நல்ல இடத்துல வந்து குரு உட்காரும் பொழுது பையன் நல்ல பையனாக இருப்பான். குரு அப்படிங்கிறது ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரனுங்கன்னு பெண்ணுக்கு ஜீவகாரகன். இப்போ குரு போய் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு. 85% ஆஃப் த கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய திருமணமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், இல்லை வெளியூரில் போய் படிச்சுட்டு வரக்கூடிய பையனாக இருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த லவ் மேரேஜஸ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு லவ் கன்ஃபார்மாக நடக்கும், மகரத்துக்கு நடக்கும், விருச்சிகத்துக்கு நடக்கும். இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக லைஃப்பில் லவ் மேரேஜ் ஏற்கிறது ப்ராப்ளம் இருக்குது.
அக்டோபருக்கு அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு லவ் மேரேஜ், தனுசுக்கு லவ் மேரேஜ், கடகத்துக்கு சிம்மத்துக்கு லவ் மேரேஜ். அப்போ இத்தனை பேருக்கு இந்த லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சின்னு எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. யாரெல்லாம் சக்ஸஸ் ஆவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இதில் சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் கன்னி, ரிஷபம், மகரம். இந்த 3 ராசிகளுக்கும் 100% சென்டம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ மட்டும் கிடையாது, போட்டித் தேர்வுகள் இன் எனி ஃபார்ம், எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கன்னிக்கு, மகரத்துக்கு, ரிஷபத்துக்கு இருக்கு. எதிர்பாராத ஒரு மெரிட்ல சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம விருச்சிகத்துக்கு இருக்கு, கும்பத்துக்கு, மீனத்துக்கு, இந்த 3 ராசிகளுக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்கு. கடகம் எதிர்பார்க்கவே வேண்டாம், எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இதாக சொல்லிட்டு இருக்கீங்க, இது நல்ல வைபாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே அந்த குரு பயிற்சினால, அது யாருக்கெல்லாம் இருக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கணும்னா தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கணும், பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கணும். என்ன பெரியவங்கன்னா உங்க ஆஃபீஸில் பாஸோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அவரோட ராசி என்னன்னு முதல்ல பார்க்கணும். பட் இன் ஜெனரல் ப்ரமோஷன் இன் எனி ஃபார்ம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபம், மகரம், கன்னி, இந்த 3 ராசிகளுக்கும் வரக்கூடிய அக்டோபருக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம்னா துலாம், மிதுனம், கும்பத்துக்கு 100% கிடைக்கும். யாரெல்லாம் ரொம்ப பொதுவாக சொல்லுங்களேன், எந்த ராசிக்கெல்லாம் வந்து ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க வந்து வேற லெவலில் போக போகிறாங்க இந்த குரு பயிற்சினால அப்படின்னா? அருமையான கேள்வி. இன் ஜெனரல் பார்க்கும்போது கன்னிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவோம். மகரத்துக்கு நல்லா இருக்கு, விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எகெயின் மீனத்துக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, கடகத்துக்கு வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ ஓவராலாகவே கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, ஓவராலாக நல்லா இருக்கு அப்படின்னா புகழ் பேர் எல்லாமே இருக்கும். வரும். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பணம் வரக்கூடிய ராசிகள், பணம் பெறக்கூடிய ராசிகள் இந்த குரு பயிற்சியில் எந்த ராசியெல்லாம்? மெயினாக அந்த குரு பேர்னதுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் பணம் மழை கொட்டும். அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுடைய வீட்டில் பண மழை, கும்பராசி நண்பர்களை வீட்டில் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் மற்றவங்களுக்கு உதார் கொடுக்குற அளவுக்கு, அதாவது நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிறையா பண மழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகரத்துக்கு தனக்கு என்ன தேவையோ அதையோட ஜாஸ்தியாகவே பணம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 ராசிகளுக்கும் பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும், தூளாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம வந்து ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? அருமையான கேள்வி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த குரு மாறுகிறார் அப்படின்னு சொன்னால் முதல் சந்தோஷப்பட வேண்டியது மேஷ ராசி நண்பர்கள் தான். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நன்மைகளில் கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு சொந்த பந்தங்கள் ஒன்று சேர முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமைகளில் இப்போ சொந்த பந்தங்கள் ஒன்று சேரும். ஏன்னா ஸ்தான பலம் இந்த ஆண்டு மட்டும் இருக்கிறது, அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள், பிரச்சனைகள் இன் எனி ஃபார்ம் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு வங்கிகளில் வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை பலம் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கும், எதிர்பாராத ஜாக்பாட். யாரோ பேரில் இருக்கிற சொத்து உங்களுக்கு வர்றது, ஒரு பெரிய இடத்தை விற்று பெரிய பணம் வந்து அந்த பணத்தில் பெரிய கடன் அடைக்கிறது, அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கொட்டும் அப்படிங்கிறது உண்மை. நிறைய பேருக்கு தொழிலில் 10 மடங்கு உயர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மகரத்து மேலே உட்காந்துருக்கு. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, 10ஆம் வீடுனா தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், ஜீவனஸ்தானம் 10 மடங்கு உயர்வு, செம்மையாக இருக்குது. இப்படி 10ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னா உங்களை யாருமே தொழிலில் அடிக்கவே முடியாது. எல்லாருமே உங்களை பற்றி தான் பேசுவாங்க, எல்லாருமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அமேசிங் அப்படின்னு. ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ராஜ மரியாதை, தனி மரியாதைங்கிறது 10ஆம் இடத்துக்கு எப்போ குரு பார்வை இருக்கோ அப்போ நடக்கும். இப்போ கரெக்டாக ஜூன்லேருந்து ஆரம்பிக்க போகிறது. இவ்வளோ வரைக்கும் உங்களை யாரும் கண்டுக்கலைன்னா இனிமேல் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. வேலையில் உயர்வை பார்க்கும்போது அந்தளவுக்கு வெற்றி. நிறைய பேர் சேமிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் கோல்டு சிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேஷத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகை கடனில் போய் அட்வெஸ்ட் பண்ணுறது, ஆல்ரெடி நகையை கொண்டு போய் கடனில் வச்சுருந்தாங்கன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த சிட் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. சிட் ஃபண்ட்ஸ்னால் கோல்டு சிட்டு மட்டும்தான், மற்ற சிட் ஃபண்ட்ஸ்லாம் நான் பொறுப்பு கிடையாது. குரு என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, தங்க விலை ஏறும். அதனால் மேஷத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். பசங்க படிப்புக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய நல்ல விஷயங்கள் பொருளாதாரத்தில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். என்ன குரு போய் உட்கார இடத்துல லைட்டாக ஒரு 10% இந்த வருஷம் டேமேஜ் பண்ணும். அப்போ என்ன, மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் யார் இருக்கீங்களோ செஸ்ட் சம்மந்தப்பட்ட பகுதி கொஞ்சம் வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. சின்னதாக கொழுப்பு கட்டி, லிப்போமா மாதிரி, இல்லைன்னா பேக்கில் சுளுக்கு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக பார்த்தா பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது.
படிக்கிற பசங்களுக்கு மேஷத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாக்பாட். நல்ல படிப்பு, சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால நிறைய பேருக்கு நல்ல டியூஷன் அமையும், நல்ல ஸ்கூல் அமையும், நல்ல வாத்தியார் அமைவார், நல்ல ஸ்கூலே மாற்றும். அந்த மாத்திரனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸுங்கிறது குரு பயிற்சி செம்மையாக இருக்குது. மேஷத்தில் பிறந்த 85% நபர்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி, எதிர்பாராத அதிர்ஷ்டத்திலையும் சரி, நிம்மதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த ஆண்டு இருக்கப்படுது. இந்த ராசிக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுமா? உங்கள் ஊர்லேயே இருக்கும். மேஷராசி நண்பர்கள் பிறந்திருக்கக்கூடிய ஊர் இல்லை இருக்கிற ஊர்லேயே வேத பாடசாலைகள் இருக்கும். அங்கே போய் தான தர்மங்கள் செய்வது, படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் தானம் பண்ணாலும் சரி, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்தின் அளவீடுன்னு பார்த்தோன்னா 70% இருக்கிறது. பொருளாதாரத்தின் அளவீடு 85% இருக்கிறது. பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. குபேரனாக போறீங்க மேஷம், தைரியமா இருங்க. இந்த குரு பயிற்சி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே உபஜயஸ்தானத்துல குரு வருவார் அப்படின்னு சொல்லலாம். உபஜயஸ்தானம்னா என்ன அர்த்தம்? 3ஆம் இடத்துக்கு குரு வர்றார், வந்து உச்சமடைகிறார். அப்போ என்ன அர்த்தம்? இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நல்ல பையனாக வருவானா? கண்டிப்பாக வெளியூர்லேருந்து பையன் வருவான். எப்படி கிடைக்கும்? ஆன்லைன் மேட்ரிமோனியில் கிடைக்கும். 3ஆம் இடம்னா சிஸ்டம் மூலியமா, சாஃப்ட்வேர் மூலியமா, ஆப் மூலியமா கிடைக்கும் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்தில் தெரிஞ்சவங்க, உங்கள் மாமனாருடைய ரெஃபரன்ஸு, நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக டேலி ஆகும். அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ்லேருந்து நல்ல பையன் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புது முயற்சிகள். இந்த சனி திரிகோணத்தில் உட்காரும்போது உங்கள் முயற்சி எல்லாமே 10 மடங்கு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள். முயற்சி ஸ்தானம்ங்கிறதே 3ஆம் இடம். உபஜயஸ்தானம்னா என்ன அர்த்தம்னா, ஜெயம்னா வெற்றி. வெற்றி அடைவதற்கு முன்பாக உங்கள் மைண்டை ஃபஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் மனசு அந்த தெளிவு பிறந்தால் மட்டும்தான். எப்போ தெளிவு பிறக்கும்? குரு உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது தெளிவு பிறக்கும். ஸ்தான பலம் இந்த ஆண்டு மிக அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புதுமண தம்பதிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு ஆற்றல் என்கின்ற 3ஆம் பாவம் ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபம் இருக்கு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஓடி பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, புது லோன் கிடைக்கிறது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரிஷபத்தில் பிறந்த பாதி பேருக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லோன் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு குருவுக்கு வேலை செய்யும். அப்படி பார்க்கும்போது குரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோன்னா உங்களுக்கு பெரிய வெற்றியை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் வரும். திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக இருக்குது, நம்ம சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ திருமணம் ஆகும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கும் மேலே என்ன பெரிய ஜாக்பாட் தெரியுமா? பாக்யஸ்தானத்துக்கே குரு பார்வை. பாக்கியம்னா லக்கு, அந்த லக்குக்கே குரு பார்வை கிடைச்சா எப்படி இருக்கும்? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு திருமணமாகும், நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருந்தாலும் சரி, அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஸ்தானம். நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஸ்தானம், நிறைய பேருக்கு வண்டி வாகன யோகம். பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது மோரிஸ் கேரேஜ் வாங்குவீங்க, எம்ஜி ஹெக்டார் வாங்குவீங்க. ஏன் அதை சொல்றேன்னா, அந்த கிரகங்கள் அந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி பிரகாரம் அப்படி கனெக்ட் ஆகுது. நிறைய பேர் வெளியூர் சம்மந்தப்பட்ட ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, நிறைய பேர் இடம் வைக்க முடியல, வீடு வைக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இடம் வீடு வைக்கக்கூடிய பிராப்தம், அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஏராளம். 1-2 இல்லை, அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குங்கிறதான் உண்மை. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை, இல்லையா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை, மன வாழ்க்கையில் சிறு சிறு சிக்கல்கள். மன வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து தேவையே இல்லை, இவ்வளோ செலவு பண்ணுவேன். ஏன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் உட்கார்ந்துருக்கும் போது குடும்பத்தை கெடுக்கும். அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்துக்கு வந்து பொதுவாக கேட்டால் குரு மறைஞ்செடுத்து உங்கள் வாழ்க்கை கோவிந்தா அப்படிலாம் கிடையவே கிடையாது. குரு 3ஆம் இடத்துல வந்து உச்சஸ்தானம் அடையும் பொழுது தான் நல்ல பேர் வாங்க முடியும், கௌரவம் வாங்க முடியும். ஃபோனில் ஒரு மேட்ரு சொன்னால் 10 பேர் செய்து முடிக்கிற அளவுக்கு அந்த தெம்பு தைரியமும் வரும். இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக ரிஷபத்துக்கு கொடுக்க போகிறது. நிறையா பேருக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை மாறுவது கண்கூடாக பார்ப்பீங்க. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ப்ரெஸ்ஸு, மீடியா, 10 துறைகள் கிட்டத்தட்ட. அந்த 10 துறைகளில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பெரிய லிஃப்ட் பார்க்க போகிறீங்க. புது தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. ஒரு வெப்சைட், ஒரு ஆன்லைன் போர்ட்டல், அதன் மூலியமாக உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் அபிவிருத்தி பண்ண போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க. சும்மா பிரம்மாண்டமாக மாறக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசி நண்பர்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? தொண்டை பதிகள்,
கழுத்து பகுதிகளில் கவனமாக இருக்கணும். எபிக்ளாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சத்த கவனமாக இருக்கணும். மற்றபடி ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒன்றும் அசைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. அதில் மெயினாக சந்தோஷத்தின் ரீதியாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 75% இருக்குது. பொருளாதாரத்தின் ரீதியாக 80% இருக்கிறது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரிஷபராசி நேயர்களை பற்றி பேசுங்கன்னா பேசிக்கிட்டே அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? சின்ன சின்ன குறைகள் இருக்கு. சிம்பிள், கணபதி போய் பாட்டு வந்தா போதும். நம்ம விநாயகர் சுவாமியை போய் பாட்டு வந்தா, விநாயகருக்கு ஒன்றும் இல்லைங்க, 9 தடவை சுற்றி ஜம்முன்னு ஒரு அருகம்புல் மாலையை கொண்டு போய் போட்டு 2 அருகம்புல்லை நீங்கள் பிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும். ஒரு வாரம் மறுபடியும் ரிப்பீட் த சேம். இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய அந்த மனசு ரீதியாக இருக்கக்கூடிய உளைச்சல்கள், தேவையில்லாத பிரச்சனை, இதெல்லாம் வந்து நிவர்த்தியாகவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. தெரியுமா இருக்கலாம். நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பேசும்போது மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இது குரு பயிற்சியும் வந்துருச்சு. குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு மாறுறாருன்னா முதல் ஆளாக சந்தோஷப்பட வேண்டியது நான் தான். ஏன்னா நான் மிதுனம் கிடையாது, என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் மிதுனம் இருக்காங்க. தங்கமான மனிதர்கள், ரொம்ப பாராட்டுக்களுக்குரிய மனிதர்கள். ஏன்னு கேட்டால் அந்த ராசி லக்னத்தில் குரு வந்து உட்காரும் போது படக்கூடிய பாடு இருக்கே, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி. அது பேரே வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம். அது என்ன பண்ணும், எல்லா விஷயத்துலையுமே அறிவு மட்டும் எடுத்துக்கும். அதனால் சல்லி ரூபா பிரயோஜனம் கிடையாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பொட்டென்ஷியல் இருந்தாலும் அது யூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஹெல்த்து, மெயினாக ஹெல்த்து, கழுத்து, ஸ்கின்னு, அடிவயிறு, எங்கெங்கெல்லாம் நரம்பு மாதிரி ஒரு பாசேஜ் மாதிரி ஒரு பைப்பு மாதிரி இருக்கோ எல்லார் வீட்லேயும் பைப்பு முதற்கொண்டு மாற்றிருப்பாங்க. வீட்டில் தண்ணி டேப்லேருந்து மாற்றக்கூடிய ஒரு நிலைமை. ஒன்றும் இல்லைங்க, ஹெல்த் வாஷாக மாற்றுவாங்க. அது என்ன பண்ணும், நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். நிறைய மன உளைச்சல். எங்கே போனாலும் வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க சும்மா டைம் பாஸ்க்கு ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கிற மாதிரி அவங்க மனசில். உங்கள் மேலே கௌரவம் இருந்தாலும் உங்கள் வாக்கு மேலே கௌரவம் இல்லாமல் உங்கள் ஹெல்த்து இதெல்லாம் வந்து பயங்கரமாக விளையாண்டிருக்கும். இப்போ குரு மாறுறது உங்களுக்காக தான் மாறாரு. மெயினாக சொன்னால் இந்த குபேரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறதுங்கிறதே உங்களுக்காக தான். 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வந்து உச்சமடைகிறார். திரிகோணத்தில் சனி உட்காரும்போது காசி பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா ஃப்ளோ, பணம் ஃப்ளோ ஆகிறது நல்லா இருக்கும். 2வது நல்லா புரிஞ்சுக்கணும், அர்த்த திரிகோணத்தில் குரு உட்காரும்போது ஜாக்பாட். அர்த்த திரிகோணம்னா என்ன அர்த்தம், துட்டு வரக்கூடிய திரிகோணம். எப்படி வேணால் வரும். அதாவது ஒன்று நீங்கள் வியாபாரத்துலேருந்து பணம் வரும், லோனாக பணம் வரும், இடம் விற்று பணம் வரும், வீடு விற்று பணம் வரும், யாராவது கிஃப்டாக பணம் கொடுப்பாங்க, தொழிலில் வரவேண்டிய பணம், பாக்கிகள், இதெல்லாம் வந்து சேரக்கூடிய பாவம். 2, 6, 10 கூடிய பாவகங்களை கண்டிப்பாக குரு நிறைவேற்றுவார். அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு லக்க கொடுக்கறது. நம்ம நினைக்கிறது ஒன்றா இருந்தாலும் கடவுள் வேற ஒரு ஆங்கிள் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ருண விமோச்சனம் ஏற்பட போகிறது. ருண விமோச்சனம்னா என்ன அர்த்தம், உங்களுடைய கடன்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் டைரெக்டாக விருச்சிகத்தின் மேலே விழுகும். உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் பிரச்சனை, அஜீரண கோளாறு, வயிறு பிரச்சனை, 24 மணி நேரம் மாத்திரை கடை, வீடு வீடு மாத்திரை கடை, மாத்திரை டப்பா நான் இல்லாமல் அது இல்லை. இந்த சமாச்சாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த மாத்திரை டப்பா இல்லாமல் நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு நாட்கள் ஆரம்பிக்க போகிறது. நிறைய பேருக்கு பகை நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம், ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். 2ஆம் இடத்த குரு போனார்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் அந்த அந்யோன்யம் நல்லா இருக்கும். இப்போ நீயா நானாங்கிற ஒரு போட்டி இருந்ததுன்னா அந்த போட்டியிலேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை ரொம்ப அதிகமாக சார், கண்ணு அதாவது கழுத்தளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது சார், நாளைக்கு காலையில் இருப்பனா இல்லையான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு மோசமான நிலைமைகளாக இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை பலம் என்ன பண்ணால் லாஸ்ட் மினிட்ல எப்படி வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து உடவே வந்து கொடுத்தாரோ அந்த மாதிரி உங்கள் லைஃப் மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. யார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்கங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், உங்கள் நட்பு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தன குடும்ப வாக்குஸ்தானத்துலேருந்து டைரெக்டாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது, தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கறது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கொடுக்கறது 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். இருக்கிற வேலையை ஒட்டுருவீங்க, சூப்பர் வேலைக்கு போவீங்க, இருக்கிற பாஸு கிளம்பிடுவார், புது பாஸு வரப்போகிறாரு. ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் அதிகமாக தென்படுகிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் செலவு பண்ணாலும் சரி, உங்கள் பசங்க செலவு பண்ணாலும் சரி ஒன்று தான். உங்கள் வீட்டில் நீங்கள் மற்றவங்களுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. புது முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். கண்ணில் இருக்கக்கூடிய பொறை சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணுவீங்க. சில பேர் கண்ணாடி மாற்றுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் வாக்கு, அதாவது அடுக்கடுக்காக நடக்கும்.
குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்க பேச்சுங்கிறது ஒரு பெரிய கௌரவத்துக்குரிய விஷயமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்க போகிறது. நல்லா இருக்க போறீங்க. வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் போதும், ஒரு பிரச்சனை இல்லை. சந்தோஷம் அப்படிங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 95. அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த குரு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ண போறார். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அருமை. இந்த பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன பரிகாரமோ இல்லை தெய்வ வழிபாடோ தேவையா இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லுங்க. அதாவது வழிபாடுகள் இல்லாமல் இவங்க மிதுனராசி நண்பர்கள்னால மேலே வர முடியாது. என்னன்னா கர்மஸ்தானத்தில் வந்து 10ஆம் இடத்துல பேசிக்கலாக சனி உட்காந்துருக்கிற வரைக்கும் ஒரு ஆஞ்சநேயரை விடவே கூடாது. ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியதுதான். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் மிதுனம், அவ்வளோதான். நீ இல்லாமல் நான் இல்லைங்கிற மாதிரி ஆஞ்சநேயரை போய் பாட்டு டெய்லியும் காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமியை காப்பாற்றப்பான். இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஐட்டம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனையே சால்வ் ஆகும். உளுந்து வடை, உருது தால் அப்படின்னு சொல்லுவாங்க. உளுந்து வடை நீங்கள் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும்போது, நான் சொல்கிறது நிறைய பேர் மாலையாக கொண்டு போய் போடுவாங்க, நிறைய இடங்களில் விடமாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம உளுந்து வடை பண்ணி நீங்கள் மாஷ தானியம் அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து 10 பேருக்கு தானம் பண்ணிங்கன்னா கொடூரமான பிரச்சனைகள், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்க அர்த்தத்தை போதும், கொடூரமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் வெளியே வருவீங்க. அதனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. தெரியுமா இருக்கு. இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? மெயினாக அந்த குரு மாறுறதே கடகத்துக்காக தான். அதாவது உனக்காக தான் இந்த வீடே வாங்கினேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்காக தானே இந்த காரையை வாங்கினேன், உனக்காக தானே இந்த பொண்ணு பார்த்தேன். எல்லா விஷயங்களுமே வந்து உனக்காகன்னு கடகராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு மாறுறதே உங்களுக்காக தாங்கிற மாதிரி இருக்கு நிலைமை. ஏன்னா இவ்வளோ நாள் இருக்கிற சித்திரவதை காணாமல் போயிடும், இவ்வளோ நாள் இருக்கிற பிரச்சனை அப்படியே அடங்கிடும். எல்லா ஃபேமிலியும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம், மகான்கள் பிறக்கக்கூடிய பாக்கியம் உங்கள் வீட்டில் தான் அந்த மகான் அவதரிக்கக்கூடிய பிராப்தம், உங்கள் வீட்டுக்கு வந்து மகான்கள் வரக்கூடிய பிராப்தம், குருமார்கள் வரக்கூடிய பிராப்தம், நிறைய பேர் தான தர்மங்கள் செய்வது, உத்தமமான தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், மனசும் குளிரும், உங்கள் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க, பெரிய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் 1 2ன்னு இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்டு உங்களுக்கு தானாக நடக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது. ஏன்னா ராசி லக்னத்தில் வந்து குரு உச்சம் அடைகிறதுனா உங்கள் மூளை வளர்ச்சி வந்து 10 மடங்கு இருக்கும். மற்றவங்களுக்கு எதுவுமே புரியாத விஷயம் கூட உங்களுக்கு புரியும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும், அவ்வளோ சூப்பரான விஷயம். உங்களை பார்த்தாவே கையெழுத்து கொண்டுவாங்க. அந்தளவுக்கு நன்மைகள், அந்தளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். ஒரு ராசி லக்னத்தில் வர்றது மட்டும் கிடையாது, பஞ்சமஸ்தானத்துக்கு, 7ஆம் இடத்துக்கு, பாக்கியத்துக்கு, லாபஸ்தானத்துக்கு, இவ்வளோ இடங்களுக்கு பார்வை பலம் கொடுப்பதுனால உங்கள் ஃபேமிலி செட்டு, அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, சோகால் WBC ஆர் RBCயோட கவுண்ட்டு சல்லுன்னு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எந்த நோயும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, குழந்தை பிராப்தம் ஏற்படும், கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும். நம்பிக்கை ஃபஸ்ட்டு வருங்க. ஒரு நம்பிக்கையே இல்லாமல் எங்கேயோ போகுது வண்டி, எங்கே அரண்யத்துக்கு போதோ, எந்த காட்டுக்குள்ளே போய் விட போகிறோமோன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன பண்ணாலும் ஒரு விஷனோட பண்ணுவீங்க. எந்த பண்ணாலும் ஒரு கிளியரான ஒரு லட்சியம் இருக்கும், இதுதான் பண்ண போகிறேன்னு. அந்த லட்சியத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துக்கு எப்போ குருவுடைய பார்வை பலம் கொடுக்குறாரோ, அந்த லாபஸ்தானம் எப்போ காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாக இருக்கிறதோ, பெரிய பெரிய பணம் உங்கள் கையிலேருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் கை தான் சுத்தமான கைன்னு சொல்லி ஒரு முத்திரை குத்துவாங்க. அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ரெகக்னிஷன், வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், என்ன வேணுமோ அது நடக்கும். ராசி லக்னத்தில் குரு வராருன்னா ஒரே விஷயந்தான் பார்த்துக்கணும், உங்கள் தலைப்பகுதி, கண் பகுதிகளில் பிரச்சனை வரலாம். லைட்டாக உடம்புல அடிக்கடி டீஹைட்ரேஷன் ஏற்படலாம், தண்ணியே குடிக்க மாட்டீங்க. கடகத்தில் பிறந்து 24 மணி நேரம் தண்ணி குடிச்சாதான் உடம்பு நல்லது. கடல் இருக்கிற இடத்துல இருக்கணும், அடிக்கடி நதிகளில் குளிக்கணும். இன்னொன்று, இந்த குரு வந்து எப்போ இந்த உச்சஸ்தானம் பெறுகிறாரோ, புஷ்கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று நீங்கள் கிருஷ்ணா நதியில் குளிக்கணும், நேத்ராவதி நதியில் குளிக்கணும், காவேரி நதியில் குளிக்கணும், கோதாவரி நதியில் குளிக்கணும். முடியலையா கங்காக்கே போய் குளிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி நதிகளில், புண்ணிய க்ஷேத்திரங்களில் நம்ம நீராடுவது வெறும் கடகத்துக்கு மட்டும் கிடையாது. 12 ராசிகளில் பிறந்த அத்தனை பேருமே குரு உச்சம் பெறும்போது நம்ம போய் நீராடிட்டு வரும்போது, அதாவது நதிகளில் குளிக்கும்போது உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் நிவர்த்தியாகும். அதாவது கொடுமையான சாபமாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம்ங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல நடக்குது. பொறுமையின் எல்லைங்கிறதே கடகம்தான். 10 பேருக்கு உதவணும்னா முதல் ஆளாக வர்றது கடகம்தான். தாய் உள்ளம் அப்படின்னு சொன்னால் அது கடகம்தான், வேற எந்த ஒரு ராசியும் கிடையாது. இப்போ டைம் பீரியட் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. எல்லாருமே உங்களை அப்படி பார்ப்பாங்க, உங்களுக்கு லைஃபே மாறும்.
வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல வேலை கிடச்சுன்னா கப்புன்னு ஃபாரின் போயிடுறதும், சில இடங்களுக்கு வந்து நார்த் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, சில ஆளுகளுக்கு வந்து பெரிய பொறுப்பு வர்றது, பயங்கர புகழ் கௌரவத்தை கொடுக்கறது, நீங்கள்லாம் இந்த விஷயமே நடந்திருக்காது அப்படின்னு உங்களை பாராட்டுவதுங்கிற மாதிரி மனசு விட்டு உங்களை பாராட்டுவாங்க. இது வரைக்கும் இல்லாத எந்த ஒரு விஷயமுமே இப்போ நடக்காது. தைரியமாக இருக்கலாம். எல்லாமே சந்தோஷமாக, ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும். முழு குரு பலன், அந்த குரு பலன் முழுக்க உங்களுடைய ஃபேமிலி மேலே எல்லாருக்கு மேலே இருக்க போகிறது. எல்லாருக்குமே நல்லா நடக்கும். அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு தங்கம்னா தங்கம், அத்தங்கம், தைரியமாக இருக்கலாம். சந்தோஷம்னு சொன்னால் 100%, பொருளாதார ஏற்றம் 80%. நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ண போகிறது. சூப்பராக இருப்பீங்க. இந்த கடகராசி ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா என்ன? இல்லை, பொதுவாகவே மந்த்ராலயம் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா, அதாவது கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபரகு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு வியாழக்கிழமை காத்தால 6 to 7 பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தடைப்பட்டு போய் இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ரெண்டாவது ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகும். சூப்பராக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சிம்மராசி எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு சிம்மராசிக்கு? மெயின் விஷயமே அது பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு மட்டும் தனியாக தெரிய போகுது. ஏன்னு கேட்டால், கேத்து ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கும்போது அம்மாவுடைய மனநிலை ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி வீட்டில் மூத்த பெண்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு மன உளைச்சல், வீட்டில் பாட்டி தாத்தாக்கு ஹெல்த் பிரச்சனை, சில பேருக்கு முதல் குழந்தைய பிரியறது, இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் அதே குரு கேதுவோடு சேரும்போது அந்த வாழ்க்கை இது வரைக்கும் நடந்தது தப்பே கிடையாது, நல்லதுன்னு தோணும். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைச்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி தான் இருக்கணும். இது நான் பட்ட கஷ்டமே இதுக்கு தான், அப்போ இதுக்கு எனக்கு பரவாயில்ல, ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஆம் அப்படிங்கிற நிலைமை. ரெண்டாவது குரு கேது சேரும்போது கோடீஸ்வர யோகம் ஏற்படும். வம்சாதிகள் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே வந்து நமக்கு சேரக்கூடிய பாக்கியம். வீட்டில் நல்ல காரியம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். நிறையா, அதாவது என்ன சொல்லலாம், மொட்டை அடிப்பீங்க, காது குத்துவீங்க பசங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? குழந்தை பிராப்தம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கர்மா. என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், 38 வயசாச்சு, 40 வயசாச்சு, கல்யாணமே ஆகலை. அந்த கர்மாக்கள் எல்லாமே உங்கள் தலைமையில், அப்பா அம்மா தலைமையில் நடக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு அந்த மன வருத்தம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவான ஜோன் இருக்குல்ல, அது கிளியர் ஆகும். எல்லாரும் மேலேயும் டவுட்டு. சிம்மராசி நண்பர்கள்கிட்ட போய் இப்போ பேசுனீங்கன்னா, அவனா இருப்பானோ, இல்லை இவன் தான் இருப்பான், இவன் தான், இல்லை அவன் மாதிரி இருக்கானே, எவன் மேலே பார்த்தாலும் டவுட்டாக இருக்கும். எல்லாருடைய ரகசியங்களும் இப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒரே விஷயம், சொல்லலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, அந்த கதையே விட்டுருங்க. உங்களுக்கு எது தெரிஞ்சதோ அது நல்லபடியாக தெரிஞ்சே இருக்கட்டும். எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கேத்து உட்காரதுனால ரகசிய ஸ்தானம்ங்கிறதே கேத்து தான். அந்த ரகசியம் ஏன் சொல்ல வரேன்னா, உங்கள் லட்சியம் என்னமோ வெளியே சொன்னீங்கன்னா அது நடக்காது. இந்த குரு கரெக்டாக சேரும். ஜூனுக்கு அப்புறம் ஆரம்பித்து ஒரு 4-5 மாதம் கடகத்தில் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்துக்கு போவார், அதாவது சிம்மத்துக்கு போவார். போன டேட்லேருந்து உங்களுக்கு அட்டி தான், லக்கு தான். அக்டோபர் மாதம்லாம் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு. அருமையான மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கிறது. பசங்க பிறக்கிறது, நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி செட்டில் ஆகிறது, நிறைய பேருக்கு வீடு விற்று பணம் வர்றது, நிறைய பேருக்கு வீடு அமையிறது, சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுறது, பசங்களுக்கு செலவு பண்ணுறது, இடம் மாறணும் வீடு மாறணும்னா தாராளமாக செய்யலாம். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஒரு 5 கிரெடிட் கார்டு தேய்ச்சி அதிலே நொந்து போயிருக்கும், அதெல்லாம் தூக்கி வீசி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. கிரெடிட் கார்டே இல்லை சார், ஐ எம் ஹாப்பி சார், எல்லா இஎம்ஐயும் க்ளோஸ். விரயத்துக்கு குரு வந்து உட்காரும் பொழுது சனி திரிகோணத்திலிருந்து பார்வை பலத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக உயில் சொத்துக்கள் வரும், அம்மாவின் சொத்துக்கள் வரும், அப்பாவின் சொத்துக்கள் வரும், பாட்டனார் சொத்துக்கள் வரும், பினாமியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கு. முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும், ப்ரொவைடட் நீங்கள் இடம் மாற்றினால். நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லையா, அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இருக்கிற இடம் கொஞ்சம் சூழல் சரியில்லைங்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. சிம்மத்துக்கு மெயின் விஷயமே குரு பார்வை. அந்த குரு பார்வைங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விருச்சிகத்தின் மேலே குரு பார்வை இருக்குது. அப்போ வீடு வாங்குறது. எங்கே வீடு வாங்குவீங்க? போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும், மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும், ஒரு பெரிய ட்ரைனேஜ், அந்த ட்ரைனேஜ் பக்கத்தில் உங்களுக்கு பெரிய வீடாக அமையும். ட்ரைனேஜுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் அமைப்பு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருணம் அப்படிங்கிறது கிளியர், சத்ருங்கிறது கிளியர், எல்லா விதமான எனிமிட்டியும் கிளியர்.
எவன் உங்களை எதிர்க்கிறானோ அவன் காணாமல் போயிடுவான், இல்லைன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள். அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை, அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தால் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, தற்கொலை பண்ணிக்கிறது, ரோட்ல ஆக்சிடென்ட்ல இறக்குறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ரொம்ப மரண படுக்கையில் இருக்கக்கூடிய மனுஷன் கூட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி டபக்குன்னு எந்திரிச்சு வந்துடுவான். ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாருக்கு நடக்குன்னா சிம்ம ராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே. அதனால நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சிம்பிளா ஒரே விஷயம்தான், எப்போ இந்த குரு கேது சேருகிறதோ அந்த டைம் பீரியட்ல சிம்பிளா நீங்க பண்ண வேண்டியது ரிஷி முனி சன்னியாசிகள் அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. முடிஞ்சா ஒரு தடவை போய், பெரியவங்களா இருந்தீங்க, அதாவது அப்பா இருக்காருன்னா பண்ணக்கூடாது, அப்பா இல்லைன்னா போய் மொட்டை போட்டு வர்றது. அதே மாதிரி எந்த அளவுக்கு சுவாமிக்கு தர்ஷனத்துக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்குறீங்களோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கார சேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்பாளுக்கோ இல்லை பெருமாளுக்கோ முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி இப்படி காட்டுவாங்க. அந்த கண்ணாடி நீங்கள் சுவாமிக்கு தானம் பண்ணீங்கன்னா நிறைய சங்கடங்கள், மனசுலேருந்து கிளேஷங்கள் வெளியே வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நல்லா இருப்பீங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது 95, பொருளாதார ஏற்றம்ங்கிறது 75. நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம், சந்தோஷமாக இருப்பீங்க, மனசாந்தியோட பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்க போகிறது. தீர்காயுஷ்மான் பவா. சிம்மராசிக்கு நீங்கள் பரிகாரத்தையும் சொல்லிட்டீங்க, தெய்வ வழிபாடு இருந்தால் அதையும் சொல்லிடுங்க. மெயினான தெய்வ வழிபாடுகள் நான் சொன்னால், மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் போகிறோம். ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கணும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 2-3 மாதம் தான் ஆயிருக்கு. கன்னிராசிக்கு நிறைய படிப்பாங்க, மேற்கொண்டு நல்லா படிப்பாங்க, பிஹெச்டிலாம் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த குரு பயிற்சி பலன் ஜூன் மாதம் வர்றதுனால இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது. இதுக்கும் கன்னிராசிக்கும் என்ன சம்மந்தம்? குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்க போகிறது. ஆனால் கன்னிராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, முதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, லாபஸ்தானத்தில் ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருந்தான், லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட உங்களுடைய பாலிய ஸ்நேகிதன் உட்காந்தானா எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவானோ. இன்னொரு மூலையான்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எக்ஸாம் பேப்பர் எழுதுறீங்க, எக்ஸாம் திருத்தக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்ன ரிசல்ட் உங்களுக்கு போடுவான்? நீங்கள் எவ்வளோ ஆவரேஜாக எழுதினாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 80க்கு மேலே போடுவான். அந்த லாபஸ்தானத்திலே குருவாகவே உட்காந்துருக்க போகிறார். அந்த லாபஸ்தானத்தில் குரு உட்காரும் பொழுது சகல விதமான பாவங்களும் நிவர்த்தியாகும், சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். குருவுக்கு மிகப்பெரிய அளவில் பாக்கியத்தை கொடுக்கறது சனி, சனிக்கு முழுமையான பார்வை பலத்தை கொடுக்கறது குரு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஜாக்பாட். கன்னிராசி நண்பர்கள்கிட்ட போய் பேசணும்னா நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். லாபஸ்தானத்தில் குரு, குருவுடைய பார்வை பலம் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய உபஜயஸ்தானத்துக்கு இருக்க போகிறது, 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்துக்கு இருக்க போகுது, 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு இருக்க போகுது. டும் டும் டும்னு கெட்டி மாடம் கொட்டக்கூடிய பாக்கியம் பொதுவாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னி லக்னத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு யோகம்தான். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம், வரமாக பெத்த குழந்தைங்கிற மாதிரி ரெட்டை குழந்தை பிறக்கும், ட்வின்ஸ் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி, லட்சியங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி கன்னிராசி நண்பர்கள் பொதுவாக சொல்லணும்னா சீஃப் மினிஸ்டர் கூட ஆகலாம். கண்ணியில் ஒரு வேலை பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சீஃப் மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ அந்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாகவே இருக்குது. நம்ம நினைக்கிறதோ இல்லையோ, கடவுள் நினச்சிட்டான், அந்த ஆண்டவனே என் கூட இருக்காண்டாங்கிற மாதிரி ஏகப்பட்ட நபர்களுடைய ஹெல்ப்பு, சப்போர்ட்டு, மற்றவங்களால் நம்ம வாழ்கிறோன்னா அது கன்னி தான். கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு ஆண்டு காலம் சும்மா ஜாக்பாட்னா அந்தளவுக்கு வெற்றி தான். அக்டோபர் நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான சுப செலவுகள் செய்வீங்க. அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு கோவிலுக்கு போய் உங்களால் தான தர்மங்கள் செய்வது, கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, சமையல்காரருக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்கறது. அப்போ என்ன, வெறும் வீட்டில் ஒரு நல்ல காரியமாக நடக்கும். அது நடக்க லைஃப் மாறும். நிறைய பேர் வண்டியை மாற்றுவீங்க, பெரிய வண்டியாக வாங்குவீங்க, சம்மன் நல்ல பார்க்கிங்கோட சூப்பர் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஆவரேஜ் சார், மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பளம் சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு நட்புகள் எல்லாமே தானாக ஹெல்ப் பண்ணுவாங்க. லாபஸ்தானம்னா இருக்கிறதுலே அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 12 பாவகங்களில் லாபஸ்தானம் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். அதனால தான் அது பேர் லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் 30 ரூபான்னா நீங்கள் விற்றீங்கன்னா 70 ரூபா கிடைக்குன்னா 50 ரூபா லாபம். முதலோட லாபம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால தான் அது பேர் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்காரு, ஃபுல் பவர்ஃபுல்லான குரு. உச்சஸ்தானம் ப்ரஹஸ்பதி உட்காந்துருக்காருன்னா அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ரெக்கக்னிஷன் சகலமும் நடக்கும்.
அதில் மெயினாக உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், தன்னம்பிக்கை, என்னென்ன மொழி, என்னென்ன சினனம் இருக்கோ அந்த எல்லாத்தையும் நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பெரிய பணம், எப்பவுமே கையில் பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசினா இப்போ அடுத்த ஓராண்டு காலம் கன்னிராசி நண்பர்கள் தான். முழுசாக பணம் இருக்கும். எங்கே முதலீடு பண்ணலாம்? இந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, அந்த கவுண்டமணி படத்தில் சொல்ல மாதிரி தான். இந்த இதை என்ன விலைன்னு கேளு, அது என்ன விலைன்னு கேளு, அவன் என்ன விலைன்னு கேளு, இந்த மாதிரி தான் பேசுவீங்க. லாபத்தில் குரு இருக்கும்போது ப்ரமோஷன் வரும். லாபத்தில் குரு இருக்கும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்ம கூட உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. கேன் யூ பிலீவ் திஸ்? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக ஒரு நண்பரோட சேர்ந்து புது தொழில் ஆரம்பிப்பீங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. அது பயங்கரமாக போகும். நம்பிக்கைங்கிறது உங்களை பார்த்தா 10 பேருக்கு பார்க்குற மாதிரி. கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த சூரிய வம்சம் படத்தில் அந்த சரத்குமார் வந்து ஓஹோன்னு ஒரு 10 பஸ் வாங்குவார்ல, அந்த மாதிரி கடன்னு ஒரு பாட்டில் பெருசாக முடியுமா கன்னிராசி நண்பர்கள் தான். அந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி மட்டும் கொண்டு காட்டுது. கொஞ்சம் இந்த கால் அனிமிக்காக கொஞ்சம் இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. வேறு எந்த பாதிப்புமே கிடையாது. ஜாமுன் இருக்குது. மெயினாக அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு சந்தோஷங்கிறது 100க்கு 100, பொருளாதார ஏற்றம் 100க்கு 95. இதுக்கு மேலே என்ன வேணும்? சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். சரி, அவங்களுக்கு உண்டான பரிகாரமும் சிலது இருக்க தானே செய்யும், அதை சொல்லிடுங்க. மெயினாக அபிஷேகம் கொடுக்கலாம். எப்போ வெள்ளிக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைமில் மெயினாக காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் கொடுக்கறது இல்லையா, பெருந்தேவி தாயார் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாருக்கு போய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர்றதுங்கிறது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். நினைச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன் முடியும், நல்லா இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி பலன் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்க. பாக்யஸ்தானத்தில் குரு இருந்து நீங்கள் பண்ண ஆட்டம் ஜெய் 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 தாங்க முடியலையாப்பாங்கிற மாதிரி உங்களை பார்க்குறவெல்லாம் வயிறு எரிஞ்சிருப்பான். உண்மை அதுதான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்கள் சந்தோஷம் வந்து கொஞ்சம் குறைச்சிப்பீங்க. ரொம்ப அதிகமான வேலையில ஈடுபடுவீங்க. முழுக்க வேலை 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 24 மணி நேரம் வேலை. ஒரு மனுஷன் ஒரு வாரத்தில் 7 நாள் இருந்தால் 6 நாள் பிஸியாக இருப்பீங்க. அந்த மாதிரி வேலையில் நீங்கள் முழுசாக இறங்கக்கூடிய பிராப்தம். இவ்வளோ நாள் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். ஜூனுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் சூப்பர். ஜூனுக்கு அப்புறம் அதெல்லாம் சூப்பர். நீங்கள் மட்டும் கொஞ்சம் பெண்டை கழற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. 10ஆம் இடத்துல குரு வரும்போது பதவி காலியாகும்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் see it in that way. பதவி காலியாகிறது கிடையாது, புது பதவிக்கு போவீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கிற எப்பவும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 10ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவகத்துக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கும் யாருக்காகவும் கொஞ்சம் கூட திருப்தி அடையாத பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஒருத்தனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அவன் பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பான், அடுத்தடுத்த லெவலுக்கு குரோ ஆகிட்டே இருப்பான். ஒருத்தனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சுன்னா போதும், ஐ எம் ஹாப்பி, எனக்கு என்ன வேணும் சார், போதும் சார், எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, தேவையான பணம் இருக்குது சார், போதும் சார். அந்த மாதிரி கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு இருக்கக்கூடிய நேரம் இது கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதிகமான உழைப்பை போடக்கூடிய ஒரு காலகட்டம், அதிகமான முதலீடுகள் செய்யக்கூடிய காலகட்டம், நிறையா பேர் கூட நீங்கள் புது தொழில் பண்ணக்கூடிய காலகட்டம். உங்கள் வாடிக்கையாளர்கள் விரிவடைவார்கள். ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய மனுஷன் இப்போ 4 இடத்துல தென்படுவான். பல இடங்களில் வேலை செய்கிற மாதிரி, பல முக்கியமான பணிகள் உங்களுக்கு அமைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கலாம் துளாராசி நண்பர்கள் டொமஸ்டிக்காக வீட்டில் இருக்கவே மாட்டீங்க, இந்தியாவிலே இருக்க மாட்டீங்க. பாதி நாள் இன்னைக்கு காலையில் லண்டனில் டிஃபன் சாப்பிட்டேன், மத்தியானம் நியூயார்க்கில் இருக்கல, இந்த மாதிரிலாம் பேசுறது உண்மையாகவே அப்படி இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற பில்டப் இருக்கு பாருங்க, தாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷம்னு சொல்கிறத விட 24 மணி நேரம் வேலையிலே இருப்பீங்க. உங்கள் பசங்களுக்கு நடக்க வேண்டிய முக்கியமான ஒன்று நடந்து முடிஞ்சிடும். நல்ல சீட்டு வாங்குறது, மெரிட்டில் சீட் அடிக்கிறது, வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது, நல்ல காலேஜில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்கார்றது, ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கிறது, மேனுஃபேக்சரிங் ஹெட்டாக உட்கார்றது, நிறைய பேருக்கு அந்த கவர்னர் மாதிரி பதவிகள்லாம் கிடைக்கிறது, நிறைய பேருக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கிறது, இணை பதவிகள் கிடைக்கிறது. இதெல்லாம் என்ன கான்செப்ட்னா 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் முக்கியமான கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க, நல்ல வேலை கிடைக்குங்க, செம்ம வேலை. அந்த நிறைய பேருக்கு ஜட்ஜு கூட வேலை செய்கிற மாதிரி, சில பேருக்கு ஜட்ஜாக ஆகக்கூடிய வாய்ப்புகள், நான் சொல்கிறது லோவர் பெஞ்ச் ஜட்ஜாக உங்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகள். இட் வில் ஹேப்பன். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு, இது நடக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல வந்து குரு உட்கார போகிறார். பார்வை பலம் எங்கே வரப்போகுது? துட்டில் வரப்போகுது. எங்கே போனாலும் கமிஷன் தான், கமிஷன் வண்டி கஜேந்திராங்கிற மாதிரி உங்களுக்கு துட்டோ துட்டு.
2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை, எல்லாமே பாருங்க மறைவு ஸ்தானங்கள். எப்பெல்லாம் இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு குரு பார்வை கொடுக்குறதோ பணம் பல விதங்கள்ல வரும். எந்த விதத்துல வரும்னு கேட்காதீங்க. குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் செழிப்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். பிபி ரெகுலரைஸ் ஆகும், சுகர் ரெகுலரைஸ் ஆகும், தேவையில்லாத பகையெல்லாம் காணாமல் போகும். எவன் உங்களை எதிர்க்கிறானோ அதெல்லாம் வேணாண்டா விட்டுறா அப்படின்னு அவனே க்ளோஸ் பண்ணுவான். கெட்ட விஷயங்கள் நடக்காம தடுக்கக்கூடிய பாவகமாக இருக்க போகிறோம். பெரிய சக்ஸஸ் பார்க்க போகிறோம். என்ன கவனமாக இருக்கணும், மெயினாக கால் முட்டி அதை மட்டும்தான் பார்த்துக்கணும். லிகமெண்ட் இதை மட்டும் பார்த்தா போதும். துளாராசி நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. சந்தோஷத்தை மறந்துடுங்க. இது வேலை பார்க்கக்கூடிய நேரம், துட்டு சம்பாதிக்கக்கூடிய நேரம். இந்த குரு பயிற்சியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு நீ உங்களை காலில் சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி போவீங்க, சுத்திட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். நல்லா துட்டு சம்பாதிப்பீங்க. சந்தோஷத்தை மறந்துடுங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 150. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். தைரியமா இருக்கலாம். காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு போற டைம்ல அப்படியே ஒரு பரிகாரத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அந்த கோவிலுக்கும் போயிட்டு கண்டிப்பா அருமை. அப்படி பார்க்கும்போது மெயினா துளாராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி அவரை போய் பார்த்துட்டு வாங்க. தன்னை குடும்ப வாக்குஸ்தானம் ஆக்டிவா இருக்கும். சொன்ன வார்த்தை தவற மாட்டான் துளாராசிக்காரன் அப்படின்னு மாறும். தைரியமா இருக்கு. இந்த குரு பயிற்சி பலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நரசிம்மா படத்துல ஒரு டைலாக் இருக்கு, இந்த பயத்துக்கே பயம் காட்டுறவன்டாங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அஷ்டமத்துல குரு இருக்கிறது உங்களை பார்த்த உடனே கையெல்லாம் வந்துருக்கு, ஐயோ இன்னைக்கு என்ன ரூபத்துல வந்திருக்கானோ. அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஒரு விதத்துல பிரச்சனை பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்களால மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகும், இல்லை மற்றவங்க ஒண்ணுதான். நான் என்ன சொல்றேன், உங்க புடவை போய் முள்ளுல விழுந்தாலும் புடவையில விழுந்தாலும் சாரிக்கு தான் டேமேஜ். அதனால விருச்சிகத்துக்கு டேமேஜ் உறுதியாக நடந்திருக்கும். நிறைய இடங்கள்ல நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். கண்ணு முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்டுன்னு கொஞ்சி கொடாவே இருப்பான், வேற மாதிரிலாம் நடந்திருக்கும். பணத்தை வாங்கிட்டு ஏமாந்துருப்பான். தெரியாம நல்லவன்னு சொல்லி அவனை நம்பி கையெழுத்து போட்டிருப்போம் பேங்க்ல. பார்த்தா அவன் நம்மளை மாட்டி விட்டு அவன் ஜூட்டு இப்போ நான் அவன் லோனை கட்டிட்டு இருக்கிறான் நிலமல்ல. டீப் ஃப்ரை நல்லா எண்ணெயை போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடுவான். வெண்டைக்காய் அவியல் பண்ணணும்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா அவிச்சு விட்டுருப்பாங்க அவங்கள. பாகிஸ்தானத்துக்கு குரு வர்றான் அப்படிங்கிறது கெட்டி வேலம் கொட்டுங்க அப்படின்னு கையை மேலே தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பயிற்சின்னா அது ஒரே பயிற்சி குரு பயிற்சி தான். குரு பயிற்சி எங்கே வரான்னா பாக்கியத்துக்கு வரான். பாக்யஸ்தானம் குரு பயிற்சி. பாக்யஸ்தானம்னா சாக்ஷாத் உங்க முத்தாத்தாவே மறுபடியும் பிறப்பார். அந்த பாட்டி தான் உங்க வீட்டிலேயே அந்த மீனாட்சி ஆட்சி, அந்த பாட்டியோட ஆட்சின்னா அந்த பாட்டி மறுபடியும் உங்களுடைய வயிற்றுல பிறக்கும். உங்க அம்மா உங்க வயிற்றுல பிறப்பாங்க, உங்க அப்பா மறுபடியும் பிறப்பார். பாக்யஸ்தானம் இவ்வளவு ஆக்டிவா இருக்கும்போது குரு பஞ்சமஸ்தானமா உங்க ராசி லக்னத்தை பார்க்கறாங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்குறான். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லா விஷயம் நடக்கும். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எனிவே ஃபுல்லா வலிச்சு கொண்டு கொடுத்துரும். நிறைய கேஸு, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு தும்பு, கெட்ட பேர் எல்லாம் முடிஞ்சு இந்த பேப்பர் அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டு விருச்சிக ராசி நண்பர்கள் எங்க இருக்காங்களோ அங்க நான் இருந்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த சூழல் மாறும். எவெல்லாம் உங்க கூட நெகட்டிவா இருந்தாலும் அவன் அப்படியே உங்களுக்கு ஜால்ரா போடுறது கண்கூடா பார்ப்பீங்க. ஆஹா ஓஹோன்னு உங்களை புகழ்றது கண்கூடா பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க அலாட் ஆலைன்னு வைங்க, 10 கோவிலுக்கு போனாலும் சரி 10 கடவுள் வந்தாலும் உங்களை தப்பிக்க முடியாது. யாரெல்லாம் உங்களுக்கு ஆகாதோ டீசெண்டா ஒதுக்கி வைக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வெளியூர்லேருந்து வெளிநாடுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஜாயிண்ட் வெஞ்சர்ல நிறைய புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ப்ராப்ளம். நிறைய பேருக்கு மறுமணம் ஆகும். அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில சடுகுடு விளையாண்டுருப்பான் கடவுள். இப்போ என்ன பண்ணுறான், டைரெக்டாக ஹைவேஸில் ரோடு போட்டு கொடுத்துட்டான். ஓ நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, ஜாலியாக ஜமாய் அப்படின்னு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமணம் மறுமணம் எல்லாமே நடக்கக்கூடிய பிராப்தம். லைஃப்பில் அந்த கடன்னால துள்ள அவதி, சில பேர் கிட்டத்தட்ட 2 தடவை 3 தடவை அட்டம்ப்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டம்ப்ட்லாம் இனிமேல் பண்ண மாட்டீங்க. மனசு சந்தோஷமாக இருப்பீங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் இல்லாமல் நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும், மெரிட்டில் சீட்டு கிடைக்கும். உங்கள் பசங்க கண்டிப்பாக இன்ஜினியர், டாக்டர், லாயர் என்ன ஓடும்போது நடக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குருவே உங்களுக்கு எந்த பலத்தை கொடுக்குறாருன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். அவருடைய பார்வை எந்த அளவுக்கு பலம்னு. அந்த பலம் உங்களுக்கு பயங்கரமாக வெற்றி அடைய போகிறது. நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ்.
நிறைய பேருக்கு ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம், இது எல்லாம் இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? நிறைய பேருக்கு ஒரே பிரச்சனை பார்த்திங்கன்னா அந்த ஆசனவாயு, இடுப்பு புட்டம் ஆசனவாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை வரலாம். வீட்டில் முன்னோர்களில் சுகர் இருந்ததுன்னா இப்போ சுகர் வரும், முன்னோர்களில் பிபி இருந்தால் லைட்டாக பிபி எட்டி பார்க்கும். அந்த வயதை மீறி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது. ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் தான் விருச்சிகத்துக்கு மிக 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 அதிகமாக நடக்கும். நிறைய பேருக்கு கிடைக்கிற வேலையை வாங்கிட்டு ஜம்முன்னு எஸ்கேப் ஆகிடுங்க, சூப்பராக இருங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொன்னால் சொந்த பந்தங்கள் கிட்ட நீங்கள் எவ்வளோ தூரமாக இருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி, குழந்தை குட்டி, அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாரும் வேணும்னு கட்டி பிடிச்சிங்கன்னா எல்லாரும் அவன் முடிஞ்ச அளவுக்கு குத்திட்டு போவான். கவனமாக இருக்கணும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 100க்கு 100, பொருளாதார ஏற்றம் 85, நல்லா இருப்பீங்க. இது வரைக்கும் கடந்ததை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி இதுக்கப்புறம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? கரூரில் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடாச்சலபதி கோவில் இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. இந்த குரு பயிற்சி ஆன முன்னாடியே முடிஞ்சால் ஜூன் 1, 2 இல்லை மே லாஸ்ட்லேயோ போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. அந்த பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை, குருவாக இருந்து அவர் உங்களை வழிநடத்துவார். தமிழ் புத்தாண்டு பலனில் தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. இந்த குரு பயிற்சியும் சேர்ந்ததுன்னா எப்படி இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள்? மெயினாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பெருசாக பிரச்சனை பாதிப்பு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இப்போ ஜூனில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மெயினாக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வரும். அதாவது மற்றவர்களுக்கால் நான் இதை விட்டு கொடுக்குறேன், என் குடும்பத்துக்காக இதை நான் தியாகம் பண்ணுறேன். தியாக மனப்பான்மை மிக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத குழந்தை பிராப்தம், எதிர்பாராத கல்யாணம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இப்போ சொல்கிறேன், வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனமாக கேளுங்க. இந்த மொபைல் ஸ்க்ரீனை நல்லா பளிச்சுன்னு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் நடக்க போகிறது. அதனால் வீட்டுக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி வீட்டில் யார் பெண் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் தாய்மார்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய ஹெல்த் ஆகட்டும், அதே மாதிரி பெரியவங்களுடைய ஹெல்த்து கவனமாக இருக்கணும். தி சேம் டைம் இதில் என்னென்னா அந்த பார்வை பலம் உங்களுக்கு விரயஸ்தானத்தின் மேலே விழுகிறதுங்கிறதுனால கந்து வட்டி, சக்கரை வட்டி, டபுள் வட்டி, ட்ரிபிள் வட்டிலாம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையாக அடையும். 24 மணி நேரம் பெட் ரிடனாக இருக்கார் சார். இவருக்கு தான் எங்கள் தாத்தாக்கு தான் சார் நாங்கள் 24 மணி நேரம் பக்கத்துலேயே இருக்கோம் சார், ஒன்றுமே பண்ண முடியல சார்னு சொன்னீங்கன்னா அந்த பெட் ரிடன் பர்சனுக்கு ஹெல்த் ரெடி ஆகிடும். நிறைய அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்லேருந்து வெளியே வருவீங்க, டிஸ்சார்ஜ் ஆகிடுவீங்க. டிஸ்சார்ஜ் சம்மரியே இனிமேல் கிடையாது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி மாறிடும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு வாசிகளுக்கு சொர்க்கம்னு சொல்லலாம். அந்த குரு பார்வை என்ன பண்ணுறான், அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்குறான். புது வேலை, புது ஆஃபீஸு, புது உத்தியோகம் எல்லாமே மாறும். ஆனால் என்ன, லவ் மேரேஜ் இருக்கும். அந்த பொண்ணுக்கு லைட்டாக ஒரு 2 நாள் 3 நாள்லேருந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் மூத்த பொண்ணாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அநாகரிகம். ரியாலிட்டி கோச்சாரத்தில் இப்படிப்பட்ட கிரகங்கள் பலன்கள் இப்படி பண்ணும். அதனால் நான் எச்சரிக்கையாக தான் கொடுக்குறேன். ரியாலிட்டி ஆஸ் பர் தர்மம் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை நல்லா இருக்கும், வம்சாபிவிருத்தி ஏற்படும், ஆணுக்கு கண்டம் ஏற்படாமல் இருக்கும். இதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தோம்னா உங்களுக்கு துட்டுக்கான பிரச்சனை கிளியர், பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எதிர்பாராத ப்ரமோஷன். அஷ்டமத்தில் குரு போகும்போது பார்வை பலத்தை பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறாங்க. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுனால பார்வை பலத்தில் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் அபிவிருத்தி, வேலை பெண்டை கலட்டும். 2 ஆள் பண்ண வேண்டியது 1 ஆள் பண்ணும், 4 ஆள் பண்ண வேண்டியது 2 நைட் உட்காந்து பண்ணுங்கிற மாதிரி இந்த வேலையின் பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. தாயாருடைய உடல்நிலைகளில் மட்டும் கவனமாக இருக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தான் வீடு அமையும், நல்ல நிலம் அமையும். சுகஸ்தானம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நல்ல காளமாடு, பசுமாடு, நல்ல கண்ணுக்குட்டி, அதே மாதிரி நிறையா கோழி இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடு குட்டியாக இருக்கும் இடம், ஆனால் நீங்கள் உங்களுடைய லெவலில் உங்களுக்கு அது பேலஸ் தான். அந்த மாதிரி ஒரு வீடு அமையக்கூடிய ஒரு பிராப்தம்னு கண்டிப்பாக அமையும். ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது, மற்றவனுக்கு எந்த விதத்துலையும் சிபாரிசு பண்ணக்கூடாது, மற்றவனுக்காக போய் பறிஞ்சு பேசக்கூடாது. என் நகையை வச்சு உனக்கு கொடுக்குறேன், நீ போய் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அத்தோடு போயிடும், அந்த பொண்ணும் போயிடும், நகையும் போயிடும். அதனால் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த விதத்துலையுமே அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, பேங்க்கு
இல்லை ஆஃபீஸில் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இவங்ககிட்டலாம் பிரச்சனை வச்சுக்காதீங்க. பெரிய பிரச்சனையாக குத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆகும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஏதாவது பிரச்சனையில் மாட்டிருக்கீங்க, இல்லை ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா இப்போயே வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலெலாம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் குரு இப்போ வந்து தேவையே இல்லாமல் உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிடும். யாரோ பண்ண குற்றத்துக்கு நம்ம போய் உட்கார மாதிரி இருக்கணும். ஸோ தனுசு ராசி நண்பர்கள் இன் ஜென்ரல் ஓவரால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், ஃபாரின் போகிறோம், கன்சல்டன்சிக்கு 10 லட்சம் கொடுக்கணும், அருமையான வேலை, அங்கே வந்து சிங்கப்பூரில் கலெக்டர் வேலை, இந்த மாதிரி கதையாக விடுவாங்க. எங்கேயாவது பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், திரும்பி வராது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். பரிகாரமாக நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது என்ன, நிறைய பிரச்சனைகள் இதில் பார்க்கறதுனால நான் பரிகாரம் சொல்கிறேன். திங்கக்கிழமை கண்டிப்பாக உபவாசம் செய்வது. உபவாசம் என்றால் விரதம் செய்வது. ஒரு சில பேர் கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, சுகர் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க முடியாது. காலையிலையும் நைட்டு மட்டும் ஃப்ரூட் சாப்பிடுங்க. பழங்கள் சாப்பிட்றது நல்லது. 100% ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அரிசி, பச்சரிசி, உங்களுடைய கோதுமை, நல்ல ஒரு 10 பரோட்டா, 5 சட்னி, தயவுசெய்து சாப்பாடு தவிர்த்துருங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க. சந்தோஷத்தின் ரீதியாக 70% இருக்குது, பொருளாதாரத்தின் ரீதியாக 80% இருக்கிறது. ஒரு ஆவரேஜான பயிற்சி. டிசம்பருக்கு அப்புறம் மாற்றங்கள் நிறையா இருக்கும். பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுடைய மனநிலை நல்லது, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இந்த குரு பயிற்சி பலன் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? மகரத்துக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்னே சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம், நிறையா விஷயங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் லைக் தான் ட்ரை பண்ணுவோம், புதையல் மாதிரி மாறும். இந்த வீட்டை விட்டு வெளியே ஆரம்பிச்சிருவார். லாஸ்ட்டில் வந்து நம்ம சிவாஜி கணேசன் பார்த்திங்கன்னா அந்த பில்லரை அப்படியே பிடிச்சி அப்படியே அழுதுட்டு இருப்பார். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படாதுன்னு சொல்லி நம்ம படையப்பா வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு போடு போட்டோன்னா அப்படியே கிரனேட்டாக மாறும்ல, அந்த மாதிரி நான் ஏதோ நினச்சி போனேன், எனக்கு இப்படிப்பட்ட விஷயம் நடந்துருச்சு, பரவாயில்ல, இதுவும் சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். மெயின் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிற வரைக்கும், உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்க வரைக்கும் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் லட்டு தான். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து ஒன்று, ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது மோத்திச்சூர் லட்டு, சாதாரண லட்டு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்துல குருவுடைய ஸ்தான பலம், அதை உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது, சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது நிறைய பேருக்கு தொழில் அமைக்கக்கூடிய பிராப்தம். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் திரவ பதார்த்தங்களில் வந்து தொழிலாக அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் பண்ணுறது, உணவு வியாபாரம் பண்ணுறது, உணவகம் வைக்கிறது, பெட்ரோல் பங்க் வியாபாரம் பண்ணுறது, செக்குங்க, மர செக்கு நல்லெண்ணெய் அந்த வியாபாரம்லாம் பண்ணுறது, நிறைய பேருக்கு நூல் வியாபாரம், காட்டன் வியாபாரம், பத்தி வியாபாரம், டெக்ஸ்டைல் வியாபாரம், ஏகப்பட்ட வியாபாரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். மனசு ஒரு மாதிரி இருக்கிற மனசு அப்படியே மாறிடும். ஒரு பார்வையில் நீங்கள் சும்மா பார்த்தா பாலிஷாக இருப்பீங்க, பலன்னு இருப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி உங்களை வந்து ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த குரு பார்வையில் இருக்கும்போது முகத்தோடைய அழகு, தேஜஸ், அதாவது சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம தேஜகா, உங்கள் முகமும் சரி உங்கள் லட்சணமும் சரி அந்த பிரம்மனுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுடைய ஆறாவுடைய மலர்ச்சி மாறணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்போ அந்த குரு பார்வையில் இருக்கீங்களோ அப்போ மட்டும் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பலான்னு இருக்கும். அப்போ கல்யாண டைம் வந்தாச்சு, குரு பலன் வந்தாச்சு, மகரத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்தது குழந்தை 7ஆம் இடத்தை கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிராப்தம் ஏற்படும். இந்த வருஷத்தோட செகண்ட் ஆஃப் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பசங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்குமே கொஞ்சம் அடிவேறு மாதிரி விஷயங்கள், கழிவுகள் போகக்கூடிய பாதை, சில பேருக்கு ஹிரண்யா, சில பேருக்கு கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பட் அட் தி சேம் டைம் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் பார்வை பலம், உங்கள் ராசி 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து இனிமேல் உங்கள் பசங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிற மாதிரி செட்டில் ஆகிடுவாங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன். இவ்வளோ நாள் நான் உழைச்சேன் சார், என் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் சார், இன்னைக்கு பார்த்தா அவன் ஃபேஸ்புக்கில் சும்மா ஜகான்னு உட்காந்துருக்கான் சார், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இடங்கள். அதே மாதிரி இந்த வெல்ஃபர்கோன்னு இடம், இந்த சந்திரனில் குரு கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை கிடைக்கும். பெரிய பெரிய பேங்க்லலாம் வேலை கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி நடக்காத காரியங்கள்லாம் இப்போ நடக்குங்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். நிறைய பேருக்கு பார்த்துக்க வேண்டியது மனைவியோடைய உடல்நிலைகள். கணவருடைய செஸ்ட் பகுதி, மனைவியோடைய செஸ்ட் பகுதிகளில் சில பிரச்சனைகள் வரும். சின்ன கட்டி மாதிரி, முதுகில் கட்டி வந்தது போனாத மடியும் பிரச்சனையாகவே இருக்குது சார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். நிறைய ஏற்றங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் கண்டிப்பாக திருமணம் ஆயே தீரும். 100% திருமணம் ஆயே தீரும். தைரியமாக யார் ரெஃபர் பண்ணுவாங்க? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ரெஃபர் பண்ணுவோம். உங்கள் மாமனார் மூலியமாக வரக்கூடிய ரெஃபரன்ஸ்.
உங்களுடைய நண்பர் மூலியமா வரக்கூடிய ரெஃபரன்ஸ், உங்கள் தம்பி அல்லது அண்ணன் மூலியமா, மைத்துனன் மூலியமா வரக்கூடிய ரெஃபரன்ஸ், அவர்கள் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய வெற்றியை காணக்கூடிய ஒரு பகுதிகளில் நீங்கள் இருக்கீங்க. மகரத்துக்கு ஜாக்பாட் ஜாக்பாட் ஜாக்பாட், எல்லா விதத்துலையுமே ஜாக்பாட். பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. குரு பலனில் உட்காரும் பொழுது பணத்துக்கு என்ன பிரச்சனை? அந்த அளவுக்கு வந்து நன்மைகள் நடக்கும். யாரெல்லாம் தூங்குறாலும் அவெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, பிளான் பண்ணால் போகிற அந்த விஷயம் ஜம்முன்னு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். சந்தோஷம் அப்படின்னா 100க்கு 100, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒரே சுவாமினா. மகரத்தை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் நரசிம்மர் மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தெய்வம் யாருமே கிடையாது. நரசிம்மரை போய் பாட்டுவாங்க, நல்ல மாற்றங்கள் கொடுப்பார். நீங்களும் நல்லா இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்கும், சூப்பராக இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி பலன் கும்பராசிக்கு எப்படி இருக்கு? கும்பராசி நண்பர்களுக்கு மெயினாக இந்த குரு மாறுவது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக பார்வை பலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் நல்லா இருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வரையஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால மெயினாக ரொம்ப நாளாக இருக்கிற ஹெல்த் இஷ்யூலாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். வெளியூர் போய் அங்கே பிரச்சனை மாட்டிக்கிட்டு அங்கே வந்து வாங்கின கடன் வந்து சரியாக இது பண்ண முடியாமல் இருந்தால் கூட அந்த கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. வெளியூரில் வாங்கின கடன் க்ளோஸ் ஆகும். உள்ளூரில் கடன் வாங்குவீங்க. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறது. எப்படி சொல்லலாம், 4-5 இடத்துல நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடன், அதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட கை மாற்ற அங்கேயும் இங்கேயும் ஏதாவது வாங்கியிருப்போம். அதெல்லாம் இப்போ கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேருக்கு புது வேலைக்கு விண்ணப்பித்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய பொறுப்பான வேலை கிடைக்கும். நிர்வாகம் பார்க்குற மாதிரி மேனேஜ்மெண்ட் ரோலில் நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தானாக தேடி வரும். வீட்டில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உச்சஸ்தானத்தில் உட்காரும்போது நம்ம ரூல்ஸ்லாம் பேசணும்னா ஃபேமிலிக்குள்ளே ட்ரபிள்ஸ் வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சித்தி அல்லது அத்தை, வயிறு பகுதி, இது 3மே கொஞ்சம் ஹெல்த்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஏன்னா அந்த உணவு உள்ளே போகக்கூடிய இடம்னு சொல்லுவோம், ஃபுட்டு பைப்போட எண்டு, அங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். சரியாக செரிமானம் ஆகாது. ஏன்னு கேட்டால் லேட்டாக சாப்பிடுவீங்க, அவ்வளோதான். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சாப்பிடலாம், எப்படி செரிமானம் ஆகும்? நைட்டு 1 மணிக்கு அப்படியே ஜகன்னு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். அந்த பவுலே வேலை செய்யாது. கொஞ்ச நாள் அந்த பவுல் இருக்கும், அதுக்கப்புறம் கிரைண்டர் தேஞ்சு போன மாதிரி தூக்கி போட்டு புது கிரைண்டர் தான் வாங்கணும். அதுதான் நிலமை. தயவுசெய்து டைமுக்கு சாப்பிடுங்க. நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிடணும், காலையில் 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். அந்த லெவல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2வது பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு மெயின் குடும்ப அபிவிருத்தி அடையும். பசங்க பிறப்பாங்க, குழந்தை பிராப்தம் ஏற்படும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு டைரக்டாக பார்வை பலம் கொடுக்கறதுனால பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. சொன்னால் ஒரு வேலை கெட்டிக்கிறதானமா இவன் முடிச்சிடுவான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் மேலே உருவாகும். எல்லாருடைய லைஃப்லையுமே உங்கள் வாக்குக்கு அவ்வளோ மரியாதை ஏற்படும். இன்னொன்று, ராகு ராசி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விஷயம் பறிச்சிடும். அதாவது நிழலில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்கூடாக பார்த்து அதை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமைகளில் தெரிஞ்சோ தெரியாமையோ, ஒன்றும் இல்லை, சும்மா போகிறான், உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான். ஒரு பையன் வந்து ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கான், சர்ன்னு இப்படி போகிறான், அவன் விழுந்தாதான் அவனுக்கு புத்தி வரும்னு சும்மா சொன்னீங்கன்னா கூட அவன் விழுந்துருவான். அதனால் தயவுசெய்து இந்த கெட்ட விஷயங்களை வாயில் சொல்லாதீங்க, அதை பார்த்துங்க. 2வது முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சூப்பரான வீடு அமைய போகுது. நல்ல ரிச்சாக இருக்கக்கூடிய இடம், நல்ல பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், நல்ல மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அங்கே உங்களுக்கு அதாவது என்ன, நிறையா அடுக்குமாடி கட்டிடங்கள், நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடம், அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம். மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங், அங்கே போய் உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு அப்பார்ட்மெண்ட் வித் கிளப் ஹவுஸ் அது இதுன்னு இருந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் புக் பண்ணக்கூடிய பிராப்தம் அருமையாக இருக்குது. 6ஆம் இடம் ப்ரஹஸ்பதி உட்காந்து உச்சமடையக்கூடிய வேலையில் பொதுவாக ஒரு கடனை மட்டும் தயவு செய்து வாங்கியிருங்க. நானே சொல்கிறேன், உடம்பை பாதிக்காது. ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சுக்கணும், ஒரு கர்மா ஒரு இடத்துல வேலை செய்யுதுன்னா அந்த கர்மாவை எப்படி நம்ம திசை திருப்பலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி என்ன பண்ணுவார்னா, வயிறு காலி பண்ணிடுவார், உடம்பை காலி பண்ணிடுவார், சுகர் குப்புன்னு ஏற்றுவார். ஆனால் அதே இந்த ருணம் ரோகம் சத்ருஸ்தானமாக இருக்கனால இந்த வயிறு உடம்பு இந்த பிரச்சனை வராமல் இருக்குன்னா சின்னதாக மாற்றி ஒரு ஹோம் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு வந்தீங்கன்னு வைங்க, இந்த ப்ரஹஸ்பதி அங்கே ஒன்றும் பண்ண மாட்டார். இஎம்ஐ கட்டுறதுல அவருக்கு சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். அவ்வளோதான். கப்பம் கட்டணும், நீங்கள் டேக்ஸ் அதையே கட்டணும். இஎம்ஐ சரியாக கட்டிட்டிங்கன்னா இந்த ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அப்படியே அடிபட்டு போயிடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த், ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹெல்த்தே சரியில்லை, உடம்பே எப்போ பார்த்தாலும் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் படுத்துக்கிறீங்க, இல்லை அது ஜுரம் வருதுன்னா அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ இந்த டைமில் இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். புது முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து எல்லாம் கரெக்டாக இல்லையா அதெல்லாம் பார்த்துக்குங்க.
நிறைய பேருக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கேஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி வருது. சொத்த கவனமாக இருக்கும். பேசிக்கலாக சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் நன்னா இருக்கும் 85. முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, எவனுக்கும் பறிஞ்சு பேசாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்றங்க, நீங்கள் நல்லா இருக்கும். அவ்வளோதான். எவ்வளோதான் நம்ம கவனமாக இருந்தாலும் சில வாக்குகள்லாம் நம்ம தவறி போய் பேசுகிறேன். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். வைத்தியநாத சுவாமி, வைத்தியநாத சுவாமியை போய் வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 சுவாமியை போய் பார்த்து வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் நல்லா இருப்பான், பிரச்சனையில் நீங்களும் போக மாட்டீங்க, அவனும் உங்கள் கூட வரமாட்டான், நல்லா இருப்பீங்க. 12 ராசிகள்லேயே கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாங்க, எப்படாமல் பேசுவாங்க மீனத்துக்கு. ஆனால் உண்மையாகவே நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னா, டைரெக்டாக வந்து குரு அப்படிங்கக்கூடிய கிரகமே சுப கிரகம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் மீனத்துக்கு பொதுவாகவே உச்சமடையக்கூடிய கிரகம் குரு. அப்படியே எப்படி சொல்லணும், அது அப்படியே இப்போ கரண்ட்டு கோச்சாரத்தில் இருக்குது. ஒரிஜினலாகவே பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து குரு உச்சமடையும் போது உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம், பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியம். ஒரு முறையாவது மீனத்தில் பிறந்தவங்க ஃப்ளைட்டில் போவாங்க. அதாவது வாழ்நாளில் நிறைய பேருக்கு, அதாவது மிடில் கிளாஸில் பிறந்தவங்களும் சரி, லோவர் மிடில் கிளாஸில் பிறந்தவங்களும் சரி, ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு, ஒரு ஹாலிடே கூட போக முடியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இவங்க எப்படி கிளப் பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 நாள் போனாங்கன்னா 3 நாள் கோவில், 2 நாள் எங்கேயாவது சுற்றி பார்க்கணும். வேணும்னா சுற்றி பார்க்கறதுங்கிற மாதிரி. மீனத்தை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு எங்கே இருக்காங்கன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லலாம். இவங்களை கன்ஃபார்மாக சொல்லலாம், எங்கேயாவது கோவில் உட்காந்துருக்கான் போய் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் குளங்களுக்கு, தர்ம அறநிலைகளுக்கு, கட்டளைகளுக்கு, தர்மஸ்தாபனங்களுக்கு நிறைய நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பசங்களுக்கு திருமணம், யக்ஞோபவீத்தம், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பெரிய மனுஷி ஆறுது, நிறைய பேரோட வீட்டில் கல்யாணத்துக்கான கெட்டிமேளம் கொட்டுவது, உங்கள் உடம்பு நன்னா இருக்கிறது, மனசு நன்னா இருக்கிறது, சிந்தனைகள் நன்னா இருக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த ப்ரஹஸ்பதி ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அவ்வளோ தங்கமாக இருக்கும். ஒரு வருஷங்க, 1 year 365 days அந்தளவுக்கு நன்மைகளை கொட்ட போகிறான். இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத டிப்ரெஷன் எல்லாம் காலி. பாதி பேர் ஹிஸ்டீரியா பேஷண்ட்டாக இருப்பாங்க மீனத்தில், என்ன பேசுகிறோன்னு கூட தெரியாது. அதுவும் மெயினாக அந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, எனக்கு வந்து நீ பைக் வாங்கி கொடுக்கலன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற அளவுக்கு பிரச்சனை. அந்த அம்மா பட்டு பாத்திரம் தேய்க்கிறோட நிலைமை, கதறாங்க. டேனில் வந்து உட்காந்துருக்கிறவங்க அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு 4 வீட்டில் போய் பட்டு பாத்திரம் தேய்ச்சா நான் ஒரு 20,000 சம்பாதிக்கிறேங்க, அவன் 10,000 ரூபா பைக் இஎம்ஐ வாங்கி கொடுத்தா தான் நான் படிக்கவே போகிறேன், அப்பா இல்லை, என்ன பண்ணுறது. அதாவது அந்த மாதிரி ஆட்கள்லாம் பைக்லாம் இல்லை, காலுக்கு முட்டி தட்டணும். ரீல்டுன்னா அந்த அம்மா கஷ்டப்படும் போது தான் அதோட வேல்யூ தெரியும். அதாவது பணத்தோட வேல்யூங்கிறது தெரியறதில்ல. அந்த மாதிரி திருந்தாத பசங்க கூட இப்போ திருந்துவாங்கன்னு சொல்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு வரும்போது நேர்மைன்னு என்ன, அவன் படுறானோ இல்லையோ, அவன் பக்கத்தில் படுறவனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல. என் பக்கத்தில் காப்பி அடித்தான், மாஸ்டர் வந்தால் நல்ல வெளுத்தாரு, அப்போ நம்ம காப்பி அடிக்கக்கூடாது, நம்ம கவனமாக இருக்கணும்னு தோணும்ல. அந்த மாதிரி விஷயங்களாக நடக்கும். உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, பெரியவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது, குழந்தை பிராப்தம் ஏற்படும், உங்களுக்கு பேர குழந்தைகள் ஏற்படலாம், சில பேருக்கு உங்களுக்கே குழந்தை பிறக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு கண்டிப்பாக லோன் க்ளோஸ் ஆகும், கண்டிப்பாக லோன் க்ளோஸ் ஆகும். நிறைய பேர் நிறைய சில்வர் வாங்கக்கூடிய பிராப்தம் மீனத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். மன வளர்ச்சி பேசிக்கலாக குழந்தைகளுக்கு அதிகரிக்கும். நிறைய பேருக்கு தாமதம் ஆகின்னு இருக்கக்கூடிய ஒரு வீடு, வாங்க முடியாத வீடு, பஞ்சாயத்தில் நிற்கிற ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பிரச்சனை இருக்கக்கூடிய கேஸு, இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலைமைகளில் அருமையான டைம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இவ்வளோ நாள் ஆட்டம் கட்டியிருப்பான், குரு பார்வையில் இல்லையே, நம்ம மைண்டு வேலை செய்யாது. எப்படி சொல்லலாம், அந்த நியூட்டன் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், நம்ம ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கும் தெர் இஸ் அ விளைவுகள். நல்லதோ கெட்டதோ அவன் பண்ணுறதுக்கு எதுக்குமே உங்களால் பதில் சொல்ல முடியாமல் உட்காந்துருந்தீங்க, இப்போ பதில் சொல்லுவீங்க. ப்ரஹஸ்பதியோடைய பார்வை உங்கள் லைஃப்பில் வந்து அப்படியே ஃபோக்கஸ் லைட் போட்ட மாதிரி 1000 வாட்ஸ் ஜபக்குன்னு மாத்திரம் எப்படி இருக்கும் உங்கள் மேலே அடித்தா, அந்த மாதிரி மாறக்கூடிய பிராப்தம். முழு தெய்வ அனுகிரகம் இருக்குது. காஞ்சி மகாபெரிவருடைய அனுகிரகம், மெயினாக விஜயேந்திர சுவாமியோடைய அனுகிரகம், வியாசராஜருடைய அனுகிரகம், உங்களுடைய ராமானுஜருடைய அனுகிரகம், எல்லா தெய்வத்துடைய மெயினாக மகான்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்த ஒரு நபரும் இருக்க போகிறீங்க. உங்களுடைய வயசுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு மெரிட்டில் சீட்டு, வெளியூரில் போய் பிளேஸ் ஆகிறது,
இவ்வளோ நாள் கிடைக்காத கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுங்கிற மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. மெயினான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு காணக்கூடிய ஒரு நிலைமைகள்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க மட்டும் கிடையாது, உங்க வீட்டில் பெரியவங்களும் நல்லா இருப்பாங்க. எல்லா விதத்துலையுமே லாபங்கள் மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான குரு பயிற்சியா இருக்கப்படுது. சந்தோஷம் அப்படிங்கிறது 100, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சுவாமி சாக்ஷாத் ராகவேந்தரை மனதார வணங்குங்க. முடிஞ்சா ஒரு தடவை போய் சுவாமி தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அருமை. இப்போ நம்முடைய ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய நண்பர்களுடைய ராசி பலனாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகளோட, நம்முடைய கூட பயணிக்கிறவங்களோட ராசி பலன்லாம் தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இத்தனை நேரம் இந்த குரு பயிற்சி பலன்லாம் சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிரபல ஜோதிடர், பிரபல செலிபிரிட்டி ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரேஷ் ராமன் கஜகேசரி அவர்களோட இந்த குரு பயிற்சி பலன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.